வணக்கம். நான் வர்க்கச்சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. 2024 எப்படி இருக்கிறது அப்படின்னு கேள்விக்கு நம்ம இப்போ கும்ப ராசி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கும்ப ராசி அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தில் இது ஒரு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. அந்த லாபஸ்தானத்து அதிபதி சனி பகவான் அதே இடத்துல இருக்கிறார். அப்போ இந்த 2024 ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன், செவ்வாய் இதெல்லாம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வரும்போது ஆரம்பிக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். வலிமையோடு இப்போ கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு சேர்ந்திருக்கிறார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலும், அதே மாதிரி 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்காங்க. இது ஒரு வருட கிரகங்கள் மட்டும். அதை தவிர மற்ற சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு மாத அடிப்படையில் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, பொதுவாக இந்த கும்பராசி அதிபதி, கும்பராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கெல்லாம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, அதாவது அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். இதில் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க கும்பராசிக்காரங்க. பொதுவாகவே எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான். அதனாலேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஒளிச்சு மறைச்சு பேச தெரியாதுங்க உங்களுக்கு. அதுதான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் செய்கிற தவறுகள். இப்போ உங்களுடைய முன்னேற்றம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2024 வந்த உடனே நிறைய அதுவும் பார்த்திங்கன்னா, பப்ளிக் எலெக்ஷன் ஒரு பக்கம் 2024 வரப்போகுது. அதில் இந்த கும்பராசியை சேர்ந்தவங்கள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதில் நிறைய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிற குரு, அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை தெளிவாக பண்ணி கொடுக்க, திட்டம் போட்டு கொடுக்கறதுக்காக அவர் அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. கேது 8ஆம் இடத்தில் இருக்கும்போது பிரச்சனைகள் குறைவு தான். தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாம் உங்களை விட்டு நகர்ந்துடும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் எதையாவது ஒரு வேண்டாத பிரச்சனை எடுத்துகிட்டு போனால் உங்களை கொண்டு ஜெயிலுக்கு அனுப்புகிற வரைக்கும் அந்த கேது தயாராக இருக்கும். அல்லது தேவையற்ற அவமானம், அல்லது தேவையற்ற பொருள் இழப்பு, அல்லது உடல்நிலையில் தேவையற்ற பிரச்சனைகள், இதெல்லாம் வர்றதுக்கும் அந்த கேது தான் காரணம். 8ஆம் இடம்ங்கிறது அழிவு மட்டும் இல்லைங்க, அது புதையிலும் அதுதான். அதே நேரத்தில் மறக்க முடியாத நிகழ்வுகளை நடத்தக்கூடியது அந்த 8ஆம் இடம்தான். பொதுவாகவே ஜனவரி மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதங்களில் இந்த கும்பராசிக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் வருமானங்கிறது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, வீடு கட்டுறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கனவாக இருந்துட்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அதற்கான ஆரம்ப வேலையை நீங்கள் செய்யலாம், அல்லது அதற்கான அடுத்த ஸ்டெப்புக்கான வழிவகை செய்யலாம். வீடு கட்டுறதுக்கான முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக கட்டுவீங்க. அதேமாரி திருமணம்
திருமண விஷயங்களில் இப்போ எடுக்கிற முயற்சிகள் நிறைய கும்பராசியில் இவ்வளவு காலமாக, அதாவது வயது 27 கடந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கான கடைசி நேரம் வாய்ப்பு மாதிரி இந்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு கல்யாண அமைப்பு அமையப்போகுது. அதே மாதிரி உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்து வந்த பிரச்சனை ஒரு சால்வாக போகுது. நிறைய இனிமேல் அந்யோன்யமாகி அவங்க கூட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இவங்களுக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். அதாவது வம்பு, அதாவது இடிஞ்சு விழுகிறது, அல்லது ஏதாவது ஒரு கீசர் ரிப்பேர் ஆகிறதுலேருந்து இந்த மாதிரி அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இருந்தாலும் கூட அதுவும் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பின்னால் இவங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போகும்போது இவங்களுடைய மனநிலை இந்த 4 மாதம் எடுத்த முயற்சிகளுக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த ஒரு 4-5 மாதங்கள் உங்களுக்கு இருக்க போது, அந்த காலகட்டத்தில் அடுத்த முயற்சிகள் வெற்றி அடையும். அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து உங்களுடைய மகன், மகள் அல்லது உங்களுடைய உறவினர் மூலமாக உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தி, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது வீடு கட்டுறதுக்கான ஒரு சேங்ஷனாக இருக்கலாம், அல்லது ஏதாவது நீங்கள் கேட்டிருந்த பேங்க் லோனு இது மாதிரி விஷயங்கள் அது சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த 2024 முன்னேற்றம் அடையக்கூடிய ராசிகளில் இந்த கும்ப ராசியும் ஒன்று. கடைசியாக வரக்கூடிய ஆகஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4-5 மாதங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு சிக்கல்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட அதுவும் பழசெல்லாம் கழிச்சிருங்க. வீட்டில் இருக்கிற தேவையில்லாத குப்பைகளெல்லாம் தூக்கி வீசுங்க. நல்லா ஒரு உப்பு, மஞ்சள் இந்த மாதிரி விஷயங்கள் அதை போட்டு வீடை கழுவி எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வைங்க. ஏன்னா அங்கே இருக்கிற நெகட்டிவெல்லாம் உங்களுக்கு துரத்த வேண்டிய காலகட்டம். இப்போ நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த வரக்கூடிய இந்த 2024 முடியும் போது நிறைய சுபிட்சமான வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க. ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்துக்கான இடத்துக்கு இப்போ போகிறதுக்கான அமைப்பு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த 2024 இவங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. எவ்வளவு முயற்சி செய்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போயே தீருவாங்க. முயற்சிக்கு இல்லாமல் இருந்தாலும் போய் தீருவாங்க. இதை ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற திசா புத்தி அமைப்புகளை பொறுத்து இதில் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த 2024 உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு பொது பலனை சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்ககிட்ட ஜோதிடம் பார்ப்பதற்காக கீழே வர எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வர்க்க சக்கர ஜோதிடர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.